ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பக்ரீத் ஸ்பெஷல் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பாஸ்மதி ரைஸு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு பெரிய வெங்காயம் 225 கிராம் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் 225 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரீஃபண்ட் ஆயில் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிரியாணி தாளிக்கிறதுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள். இது பிரியாணி எல்லாம் 2 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, ஒரு பெரிய துண்டு பட்டை நான் 3ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 8 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்டார் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது 6 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 75 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகாத்தூள் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பிரியாணி ரெடி பண்ணலாம். பாருங்கள், பிரியாணிக்கு பாத்திரம் எடுத்தாச்சு. இப்போ பாத்திரமும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம பிரியாணி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் கருகிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வணக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி வந்து நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, சிக்கன் உடஞ்சிரும்.
சிக்கன்லாம் நல்லா மசாலா ஆட் ஆகிற மாதிரி நல்லா இதெல்லாம் கலக்கி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்க விடுவோம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் சிக்கனாக போட்டாச்சு மசாலாவில். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி வந்து 600 ml. இது உங்களுக்கு இது வந்து 600 ml வாட்டர் பாட்டில். இதில் 600 ml தண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம 650 ml எடுக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 50 ml தண்ணி அளந்தெடுத்து வச்சுருக்கேன். நம்ம தம் போடுற பிரியாணிக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். கரெக்டாக அளவாக அளந்தெடுக்கணும், இல்லைன்னா குழஞ்சிரும். இப்போது நான் பிரியாணிக்கும் அரிசிக்கும் சேர்த்தியே நான் உப்பு அளந்தெடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். இப்போது தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் அதில் தண்ணி ஊற்றி மூடி வச்சதுக்கப்புறம் தான் அரிசியில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை 2 வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கலாம். அப்போ தான் அரிசி உடையாமல் நீளமாக உங்களுக்கு அப்படியே வரும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 15 நிமிஷம், கரெக்டாக 15 நிமிஷம் இதையும் நம்ம கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி நம்ம தம்மில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரிசி போட்டு மூடி வச்சோம். இப்போ இதை நம்ம தம்முக்கு மாற்றலாம். இப்போ இது மேலால் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் அலுமினியம் ஃபைல் போட்டுடலாம். போட்டு மூடிட்டு தம்முக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், இன்னொரு கேஸில் நான் வந்து தம்முக்கு கடாய் வச்சுருக்கேன். இது வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இதில் வந்து நம்ம தம்மில் 15 நிமிஷம் வைக்கணும். அலுமினியம் ஃபைல் போட்டு நம்ம இந்த பிரியாணி தவாவை மூடிடலாம். இப்போ பாருங்கள், அலுமினியம் ஃபைல் போட்டு இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு தம்முக்கு மாற்றிடலாம். தம்முக்கு மாற்றிடலாம். தம்முக்கு மாற்றியாச்சு. இதில் 15 நிமிஷம் நம்ம தம் போடணும். பாருங்கள், நம்ம தம் போட்டு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு.
இந்த பக்கத்தில் தான் நம்ம பிரியாணி எடுக்கணும், தம் பிரியாணி எடுக்கணும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.